சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 23/12/2025 அன்று இலங்கை கீரிமலையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்திய பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் புற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். இந்த அருள் செய்தியை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இங்க இருக்கீங்கனாலே நீங்கெல்லாம் புண்ணியம் செஞ்ச ஆன்மாக்கள்னு தெரியுது. சித்தர்களோட இந்த மகா சக்தி வாய்ந்த போதனைகள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்லது கொண்டு வரும். ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு நாம அகத்திய மாமுனிவரோட அருள்வாக்குப்படி பல பேர் வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ராகு கேது அதோட தாக்கத்தை குறைக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். கரெக்ட். இந்த வழிபாட்டோட முதல் பலனே என்னன்னா, கிரகங்களால ஏற்படுற தடைகள் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அந்த தடைகள் நீங்கி வாழ்க்கை ஒரு நேர்மறையான திசையில மாறும். பாதிப்புகள் படிப்படியா குறைஞ்சிடும்னு மூலங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும். கேட்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ இந்த பரிகாரத்தோட சாராம்சத்தை முதல்ல புரிஞ்சுக்கலாம். இது வெறும் சடங்கு மட்டும் இல்லைன்னு தோணுது. நிச்சயமா இல்ல. இதுக்கு பின்னால ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்துல பலருடைய பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த ராகு கேதுவோட ஒரு தீவிரமான தாக்கம் தான். சரிங்க. அந்த தாக்கத்தை குறைக்க தான் கடல் வழிபாட்டை மையமா வச்சு ஒரு குறிப்பிட்ட சடங்கு முறை சொல்லப்பட்டிருக்கு. அதோட படிகளை ஒன்னொன்னா பார்க்கலாமா? கண்டிப்பா. முதல் படி என்ன? படி 1, தயாரிப்பு. முதல்ல ஒரு மண் சட்டியை எடுத்துக்கணும். மண் சட்டியா? ஆமா, ஒரு மண் சட்டி. அதுல நவதானியங்களை நிரப்பி அதுக்கு மேல ஒரு தீபம் ஏத்தி வைக்கணும். இதுதான் முதல் படி. ஓகே. அடுத்தது? 2வது படி பிரார்த்தனை. நம்ம முன்னோர்களையும் நம்ம குலதெய்வத்தையும் மனசார வணங்கி, எங்களை நீங்க தான் வழி நடத்தணும் அப்படின்னு முழுமையா சரணடையணும். சரணாகதி தத்துவம். அதேதான். ராகு கேதுவோட தாக்கத்தை குறைக்கணும்னு மனமுருகி வேண்டிக்கணும். சரிங்க. தயாரிப்பு, பிரார்த்தனை. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சமர்ப்பிக்கணும். ஓ, கடல்லையா? ஆமா, கடல்ல சமர்ப்பிக்கிறது தான் முக்கியமான ஒரு படி. சரி. கடல்ல விட்டதுக்கு அப்புறம்? அதுக்கப்புறம் 4வது படி தூய்மைப்படுத்துதல். கடல்ல இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து நம்ம உடம்புல பூசிக்கணும். கடல் மண்ணையா? ஆமா, கடல் மண்ணை பூசிக்கிட்டு அந்த கடல் தண்ணியிலேயே குளிக்கணும். ஓஹோ, இது ஒரு சுத்திகரிப்பு மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு ஆன்ம சுத்திகரிப்பு. ரொம்ப ஆழமா இருக்கு. கடைசி படி என்ன? கடைசி படி 5வது மந்திர உச்சாடனம். எல்லாத்தையும் முடிச்சிட்டு ராகுவுக்கும் கேதுவுக்கும் உரிய மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லணும். மூலங்கள்ல சப்ப சப்பான்னு ஒரு வார்த்தை வரும். ஆமா, கவனிச்சேன். அதாவது சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கை நிச்சயம் மாறும்னு அர்த்தம். அப்ப கடல் வழிபாடு, முன்னோர்களோட ஆசை, அப்புறம் மந்திரத்தோட சக்தி, இந்த 3ம் ஒன்னா சேரும்போது கிரகத்தடைகளை தாண்டி ஒரு நல்ல வழியில பயணிக்க முடியும்னு சொல்றீங்க. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் இதோட தத்துவம். ரொம்ப அருமை. இன்னொரு விஷயம், இந்த தெய்வீக செய்தி ஒருத்தருக்கு மட்டுமானதில்ல, இது எல்லாருக்குமே தேவையானது. உண்மைதான். இதுல எந்த பதிப்புரிமையும் கிடையாது. இதை நீங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் தாராளமா பகிரலாம். ஓ, அப்படியா? ஆமா, மத்தவங்களுக்கும் வழிகாட்டலாம். இது உங்களுக்கு முதல் தர உயிர் புண்ணியத்தை சேர்க்கும். உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட நீங்க பதிவேத்தலாம். இது ஒரு பெரிய சேவை. ஆமா. சித்தர்களோட இந்த அருள்வாக்க இவ்வளவு பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.